அனைத்து பெற்றோர்களுக்கும் வணக்கம். இந்த காணொளி ஒரு சிறிய விழிப்புணர்வு என்னவென்றால், இன்றைய கால சூழ்நிலையில் உள்ள மாணவர்கள் பற்றிய ஒரு சிறிய விழிப்புணர்வு. அன்று நாம் படிக்கும் காலகட்டங்களில் நாம் எல்லோரும் நம்முடைய பெற்றோர்களுக்கு நல்ல கீழ்ப்படிதல், பயம் இருந்தது. அதே போல் நம்மளோட ஆசிரியரிடம் டீச்சர்ஸ் என்ற ஒரு வேர்ட்ஸ் நம்ம எல்லோரும் பயங்கரமான ஒரு பயம், ரெஸ்பெக்ட். இன்றைய தலைமுறைகள் எப்படி வாழ்கிறது என்பது ஒரு சிறிய அவேர்னஸ், ஜஸ்ட் ஒரு ஃபீல். இன்றைய மாணவர்கள் பெற்றோர்களின் சிந்தனை, நாம் அன்று கஷ்டப்பட்டோம், நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பது நல்ல ஒரு சிந்தனை, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேண்டிய ஒரு சிந்தனை. அதில் ஒரு சிறிய நெகட்டிவ்னு சொல்ல போனால், பேரண்ட்ஸ் அவேர்னஸ், பிள்ளைகள் அதிகமான ப்ரொவைடேஷன் மீன்ஸு வசதிகள், பிள்ளைகளுக்கு மொபைல் வாங்கி கொடுக்கும் வசதி, டியூஷன். மெயினாக நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல். இன்றைய காலகட்டத்தில் மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட் எல்லோரும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் படித்ததுனால சில விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியவில்லை, அதனவே நம்ம பிள்ளைகளை ப்ரைவேட் ஸ்கூலில் வேண்டி சேர்க்கலாம் என்ற ஒரு யோசனை. நல்ல யோசனை தான், அதில் எந்த தவறும் இல்லை. அதில் ஒரு சிந்தனை, ஒரு தவறுன்னு சொல்லப்பட வேண்டிய ஒரு காரியம் என்றால், ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் கட்டுறீங்க பேரண்ட்ஸ், டியூஷன் ஒரு ஆப்ஷன். இதில் சில தவறுகள் நடக்கிறது என்றால், சில பேரண்ட்கள் அதில் கவனம் செலுத்துகிறார்கள், சிலர்கள் கவனம் செலுத்துவதில்லை. பிள்ளைகள் எங்கு போகிறது, எப்போது வருகிறார்கள், நீங்கள் அதை அப்சர்வேஷன் பண்ண வேண்டும். அதனை செய்யும்போது ஸ்டூடெண்ட்ஸ் சில தவறுகள், நாங்கள் வேலை பார்க்கும் இடங்களில் அங்கே தவறுகள் நடக்க கொண்டு இருக்கிறது. பேரண்ட்ஸு ஒன்லி சென்ட் த ஸ்கூல், பேரண்ட்டு பள்ளிக்கூடத்தில் மட்டும் அனுப்புவார்கள். பிள்ளைகள் ஈவினிங் எத்தனை மணிக்கு வீட்டு போகிறது, எங்கே டியூஷன் போகிறார்கள், அதெல்லாம் கண்காணிக்க வேண்டும். உங்களுக்கு டைம் இல்லை என்றால் ஜஸ்ட் ஒரு அந்த டியூஷன் டீச்சரோட நம்பர் நீங்கள் வாங்கி வைத்து அவங்களுக்கு ஃபோனில் என்னுடைய பையனோ பிள்ளைங்களோ எத்தனை மணிக்கு வந்தாங்க, எப்போ ரிட்டர்ன் போனாங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வியில் கேட்க வேண்டும். அதில் நம்மளோட பேரண்ட்ஸோட ஒரு தவறுகள்னு சொன்னால், நாங்கள் கஷ்டப்பட்டோம், எங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, அது ஓகே, அது சரியான சிந்தனை. பட் அந்த கஷ்டத்தை நீங்கள் எப்படி அந்த பைசா வருகிறது, இந்த ஃபீஸ் எப்படி நாங்கள் பே பண்ணுறோம், அந்த டியூஷன் ஃபீஸ் எப்படி பே பண்ணுறோங்கிறத பேரண்ட் அதை கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி லீவு நாட்களில் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் வெளியே போய் அவங்களுக்கு சின்ன சிறிய வேலைகள், சில கிராமங்களில் உள்ள குழந்தைகளுக்கு வயல்களில் கொண்டு வேலையை காட்டி கொடுக்க வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக வீட்டு வேலைகள், துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கும்போது வாழ்க்கை கல்வி, வாழ்க்கையல் கல்வி என்பது ஒரு நெறிமுறை கட்டாயமாக அது செய்யப்படுகிறது. இன்றைய குழந்தைகள் எல்லாம் பேரண்ட்ஸ் ஒரு பொய்யை சொல்லி, அம்மா எங்களுக்கு படிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதிக நேரம் ஃபோனில் இருக்கிறார்கள். அந்த ஃபோன் சொல்லும்போது சயின்ஸ் டெக்னாலஜி, அது நல்ல காரியமும் உண்டு, கெட்டதும் உண்டு. குழந்தைகளை நம்ம அதிகமாக நம்மளை நம்ப வேண்டாம். அதை அவர்களை ஒரு அப்சர்வ் என்று வைத்து எல்லாம் அவர்களுடைய நலத்துக்காண்டி, நம்மளுடைய லைஃபுக்காண்டி நம்ம பாடுபட வேண்டும். ஸோ அது இந்த பேரண்ட்ஸோட இன்னும் ஒரு விழிப்புணர்வு, குழந்தைகளை அதிகமாக கண்காணிக்க வேண்டும். எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்கறதே கொஞ்சம் அதை யோசித்து ஒரு நாள் 2 நாள் டிலே செய்து வாங்கி கொடுத்தா பிள்ளைகளுக்கு இன்னும் நல்லா இருக்கும். எல்லாம் பழைய காலத்தில் நம்மளோட கஷ்டப்பட்ட கதையை சொல்லிக் கொடுங்கள். அது இருக்கும்போது பிள்ளைகள் நன்றாக வரும். இன்றைய காலகட்டத்தில் சிபிஎஸ்சி ஸ்கூல், ஐசிசி ஸ்கூல்னு சொல்கிறார்கள் தவிர, அதோட பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை கல்வி அதோட ஜென்ரலான பேசிக் நாலேஜ் பிள்ளைங்களுக்கு அதிகமாக குறைந்து கொண்டு இருக்கிறது. எல்லோரும் ஸ்கூல் போகணும், ஜஸ்ட் அப்பா அம்மாவோட கஷ்டம் தெரியாமல், அப்பா அம்மா எப்படி ஃபீஸ் கட்டுறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நபர்கள் அதை மனதில் கொண்டு, பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு பேரண்டாக தான் சொல்லும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்லும், அதிகப்படியாக நீங்கள் அதை ஷேர் செய்தால். ஏனென்று சொன்னால், நான் எஜுகேஷன் லைன்லேயும் என்னுடைய ஃபீல்டு ஒரு 15 காலம் நான் எஜுகேஷன் லைன்லேயும் இருக்கிறேன். அதனால் நான் நார்த் இந்தியாவில் இருக்கிறேன். அதனால் நார்த் இந்தியன்ஸும் சவுத் இந்தியன் நம்ம டிஃப்ரென்ஸ் இல்லை. எல்லா பேரண்ட்டும் சிந்தனை பண்ணுறது ஒரே ரீசனாக, என் பிள்ளை நல்லா வரணும். அந்த நல்லா வரணுங்கிறத மோஸ்ட் ஆஃப் தி 9th மேலே உள்ள பேரண்ட் அதை கொஞ்சம் நீங்கள் பிள்ளைங்கள் உங்கள் கைமீறி போகுது. இந்த கைமீறி போகாமல் பிள்ளைங்களை கண்ட்ரோலாக வைத்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு பெரிய அட்வைஸாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.